ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகே டன். வீரா சீரியல் இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நம்ம விஜய் அக்கா தான் கைஸ் எல்லாத்துக்குமே காரணம். மெயின் வில்லியே இவங்க தான். நான் ஆல்ரெடி வீரா சீரியலை பற்றி நான் ரிவ்யூ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா வீரா ரொம்ப சிரமப்படுறாப்புல. பிருந்தாவை கடத்தி ஆட்டோல கொண்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சு ஆட்டோவை பின் தொடர்ந்து மாறன் போய் ஃபாலோ பண்ணி பிருந்தாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதா இருக்கட்டும். இங்க வீரா ரூமை சாத்திக்கிட்டு பிருந்தா உள்ளதா இருக்கா, அந்த காரணத்தை சொல்லி இந்த காரணத்தை சொல்லி வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் கழிக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் நம்ம விஜயக்கா ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா இப்பயே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடைசி நேரத்துல கதவை திறந்து பிருந்தாக்கு சாப்பாடு கொடுக்க வர்றாங்க. நல்ல வேலை உள்ள இருக்கிறா, மேக்கப் போட்டுட்டு உள்ள இருக்கிறா. மாறன் காப்பாத்திட்டாராட்டு இருக்குது. இப்பதான் நான் எபிசோடு பார்த்து முடிச்சேன். ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு சூப்பரா இருந்தது, கண்மணிக்கும் விஜய்க்கும் ஷாக் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் கண்மணி ஒரு முட்டா பீஸ், சரியான ஒரு முட்டா பீஸு. மாறன் தான் தான் அண்ணனை கொன்னதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா லூஸ் மாதிரி. ஆனா உங்க முன்னாடியே 6 அடி ஒசரத்துல ஒரு பக்கி நிக்குது, தாவணி போட்டுக்கிட்டு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி. என்ன பண்றீங்க, அது பண்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சி குழவிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஐயோ சாமி, அந்த பக்கிதான் அவங்க அண்ணனை கொன்னதுன்னு தெரியாம இந்த லூசுக்கு எல்லாம் விசி விசி விசின்னுட்டு இருக்குது. மெயினா வள்ளிதான். ஐயோ சாமி, ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல, செயின் போடுறது என்ன, ஐயோ உன் கழுத்துல ஒண்ணுமே இல்லையே, இந்த செயினை போட்டுக்கோ அப்படின்னு. உடனே அந்த அம்மணி, ஐயோ எனக்கு செயின் போட்டா கழுத்துல அரிக்குமே அப்படிங்குது. அதுக்கப்புறம் ஐயோ இது தங்கம்மா, இதெல்லாம் அரிக்காது. ஓ தங்கமா, எனக்கு தங்கமா அப்படிங்கிறாப்புல. ஐயோ சாமி டேய், அவ உலக மகா நடிப்புக்காரிடா, சரியான உலக மகா நடிப்புக்காரி. சரியா? சரியான பணக்காரியாத்தான் இருப்பாளாட்டு இருக்குது. சும்மா வேஷம் போட்டு அவசாரியை கட்டிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி வாயில வச்சா வரல கடிக்க தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா லூசு பிடிச்சவ. இவளுக்கு இதேதான் வேலை. இதயம் சீரியல்ல இதேதான் அக்கப்போர் பண்ணா. கடைசியில இதயம் சீரியல்ல பாதியிலேயே போயாச்சு. இனி இந்த சீரியல்லே பாதியிலேயே போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா வீரா இந்த உண்மையை கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது எபிசோட்ல? இன்னைக்கு எபிசோட்ல பிருந்தா வந்தாச்சு. ஸோ ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம மாறன் வீராவை சைட் அடிச்சிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த கியூட்டா ஒரு ஃபைட் வரும் பாத்தீங்கன்னா, மாறனுக்கும் வீராக்கும் அந்த மாதிரி ஒரு கியூட் ஃபைட் வருது. நீ என்னதான் கண்மணியை பார்த்து சத்தம் போடுறாங்க வீரா, நீ என்னதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு என்னென்ன நீ பண்ணாலும் நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற இதை நடத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானத்தோட இருக்கிறாங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சியும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்னைய கேட்டா வீரா கண்மணியை 4 அறை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தியே காரணத்தை எடுத்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்குது லூசு பிடிச்ச பக்கி கண்மணி. சரியா? அதுக்கப்புறம் நம்ம விஷயக்கா தான் எல்லாம் பண்ணுச்சு. நான் ஆல்ரெடி வீரா சீரியல்ல போட்டிருந்தேன் ரிவ்யூ. சரியா? எல்லா தப்பும் பண்ணதே இந்த விஷயக்கா தான். விஷயக்கா சரியா? எங்கிட்ட இருந்து பிடிச்சாங்களே தெரியல இந்த விஷயக்காவை. டைரக்டர் உட்காந்து யோசிச்சிருப்பாராட்டிருக்கு கதைய. சரியா? நம்ம எல்லாம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு கதை நம்ம நினைச்சோம், அதெல்லாம் கிடையாது. வீரா சீரியல் அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குது. ஓகே சூப்பர். டைரக்டர் உட்காந்து நல்ல விதமா யோசிச்சிருக்காப்ல. இன்னும் சீக்கிரம் வீரா விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வள்ளி அம்மாவுக்கு அந்த இது விஷயம் தெரியணும். ஸோ விஜய் தான் எல்லா வேலைத்தையும் பண்ணது விஜய் தான் அப்படின்னு சொல்லி வள்ளிக்கு முதல்ல தெரியணும். அந்த மாதிரி தெரியற மாதிரி எடுத்தாங்கன்னா நாடகம் சூப்பரா இருக்கும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும் அவகிட்ட, அந்த மாதிரி எடுக்கணும் நாடகம். அப்புறம் அவ பண்ற வில்லத்தனத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவளை நல்ல 4 அறைய போட்டு வீட்டை விட்டு அடிச்சு பத்தணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது இன்னைக்கு எபிசோட்ல? நம்மளோட ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோ சித்தி பையனாமா ஆட்டோ காமிக்கிறாங்க. ஆட்டோல இருந்து இறங்குறாப்புல. நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராம்ஜி சார். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ராம்ஜி யாருன்னு. சூப்பரான டான்சரு, சூப்பரான ஆக்டரு. சரிங்களா? அவர் டான்ஸ் ஆடின எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா? சூப்பரா டான்ஸ் ஆடுவார். அது என்ன பாட்டு, பிரசாந்த் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாருல, அந்த பாட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அஜித் கூட காதல் மன்னன்ல ஒரு பாட்டு பாடுவாரு.
எல்லா டான்ஸுமே அவரோட டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மாரி முத்து நில்லப்பா, ஓ மனசுக்குள் வந்த சத்தம் என்னப்பா, காதல் ஒண்ணு தப்பு தண்டா இல்லப்பா, இதில் கடவுள் மனுஷனும் ஒன்னப்பா. சூப்பரா இருக்கு அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ராம்ஜி சூப்பரா அடிச்சிருப்பாரு. என்ன ஆக்சுவலா கொஞ்சம் வயசான மாதிரி இந்த கண்ணம்லாம் அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனா அது நல்ல ஆக்டர், நல்ல டான்சர். அவர் வந்து வீரா சீரியல் நடிக்கிறாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருந்தது. எப்படியோ அது ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? நான் வந்து பாண்டியோட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சித்தி முறையா கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து அதாவது ராம்ஜிக்கு வந்து விஜி அவங்க அது வீரா அவங்க அம்மா வந்து சித்தி. சரி சித்தின்னு தான்